வரோம், கஷ்டப்பட்டு வரோம், போஸ்டர்ஸ் வைக்க விடாம, நிறைய தியேட்டர்ல பேனர், படம் ஓடுதுன்னு பேனர் வைக்க முடியாம இவ்வளவு கஷ்டம். ஏன்னா தியேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நினைச்சுலாம் போயிடுறாங்க. ராயபுரம் பொறுப்புப்பட்ட பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் 2 நாளா அவ்வளவு பிரச்சனை. திடீர்னு தியேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓபன் ஆகுது, திடீர்னு போய் பார்த்தா அந்த தியேட்டர்ல ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு போன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டிவி ஷோல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டாரு. நிஜமா ஹீரோ ஆகணுமா காமெடி பண்றியான்னு கேட்டேன். இல்லைண்ணே நிஜமா ஹீரோ ஆகணும், நான் உன்னை ஹீரோ ஆக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாலா ஹீரோ ஆயிட்டாரு இந்த படம் மூலியமா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு 10-11 வருஷமா நான் பார்த்த தியேட்டர்ல என் படம் பார்த்தேன் சார். நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கப்பலை தட்டி விட்டு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்ட் ஓட்டின பையன் சார். எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவுல 2 அடி அடிச்சுட்டு போங்க, வாங்கிக்கிறோம். கீழே டிக்கெட்டு புக் பண்ணல, சரி முதல்ல நம்ம யாருக்கா ஃபேமிலிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா விஷ்ணு ஃபோன் பண்ண, அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம், நான் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டா, நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளவு வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இவ்வளவு நல்ல நடிகரா இருந்தாலும் அவருக்கு நடிக்கவே தெரியாது வாழ்க்கையில. பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க, பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க. ஸோ மக்களே வந்து பாலாவை ஹீரோ ஆக்கிட்டாங்க. இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை, ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆவாரு. என் தம்பி இந்த பொசிஷன்ல வந்து நிக்கிறது, ஐ எம் சோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். என் மேல ஒருத்தர் வந்து ஆரம்பத்துல நம்பிக்கை வச்சாரு. நீ ஹீரோ ஆகலாம்டா, என்னால முடியும்டா, நீ ஹீரோடா, நீ ஹீரோடா, ஹீரோடா, ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கே கான்ஃபிடன்ட் இருக்காது. நம்மள போய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம என்ன நம்மளால என்ன இது அப்படி சொல்லிட்டே இருப்பேன். ஆனா ரொம்ப நன்றி. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து உங்க மேலே இப்போ ரொம்ப க்ரஷ் பசங்களுக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ, so sweet. எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல? கண்ணாடி, காந்தி கண்ணாடியில் ரொம்ப ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பாலா பற்றி சொல்லவே வேணாம், ட்ரீம் டு ஒர்க் வித்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த டைரக்டர், எடிட்டர், இபி எல்லாருமே ஒரு ரொம்ப யங்கான ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம். ஸோ அப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பிளெஸிங் அமைச்சா. ஆக்சுவலாக எனக்கு உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா வந்து யாருமே அக்செப்ட் பண்ணாத ஒரு நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, நடிச்சிருக்கீங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் வந்து பாலானா பற்றி எங்களுக்கு தெரியல. ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருந்தாங்க பாலானா? ஆஃப் ஸ்க்ரீன் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே தான் பாலாவுக்கு ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஃபேஸ், ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு ஃபேஸ் கிடையாது. அவரை எவ்வளோ நல்ல நடிகராக இருந்தாலும் அவருக்கு நடிக்கவே தெரியாது வாழ்க்கையில். ஸோ அப்படி இருக்கும்போது இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஹீஸ் ப்ரிட்டென்ஷன்ஸே இல்லை, ரொம்ப ஒரிஜினலான ஒரு பர்சன் அவர். ஓகே, இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லுங்கள். என்ன ஒரு டஃபஸ்ட் இது எங்கேயாச்சும் இதில் வந்து நிறைய எமோஷன் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அழுதுங்களா அதை பார்த்து? நான் நடிச்சதோட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இது. ஆமாம் படத்தில் பிகாஸ் நம்ம நடிக்கும்போது நல்லா கதை படிக்கும்போது ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆர்ஆர் வரும்போது, ரீரெக்கார்டிங் வரும்போது, எடிட் வரும்போது, கலரிங் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் அழகாக அந்த சீன் ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாகவே ஃபீல் ஆச்சு. ஓகே, ஆன் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி ஓகே, ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி ஜாலியாக இருந்தாங்க? நல்ல உங்க கூட நடிக்கிறதுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சா? ஆமாம் 100% ஜாலி தான். பாலாங்க சொல்லவே வேணாம், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். ஸோ இட் இஸ் கிரேட் ஃபன் டு ஒர்க் வித் ஹிம். தேங்க்யூ. முதல்ல ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு எனக்கு. நான் வந்து ஹீரோவாய் ஜெயிக்கும் போது எவ்வளவு பதட்டமா இருந்தானோ, எவ்வளவு சந்தோஷமா இருந்தானோ, இன்னைக்கு பாலா ஜெயிச்சிருக்கான், பெருசா ஜெயிச்சிருக்கான். ஒவ்வொரு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, என்ன படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாம அப்படின்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்குன்னு ஒரு சிலர் வந்து இங்க ப்ரெஸ் மீட் வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்னப்பா உன் தம்பி படம் பெரிய ஹிட்டாமன்னா எல்லாமே சைலண்டா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல். நான் வந்து ஒரு டிவி ஷோல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டாரு.
நிஜமா ஹீரோ ஆகணுமா காமெடி பண்றியான்னு கேட்டேன். இல்லைண்ணே நிஜமா ஹீரோ ஆகணும்னு. நான் உன்னை ஹீரோ ஆக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாலா ஹீரோ ஆயிட்டாரு இந்த படம் மூலியமா. ஸோ இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பியை ஹீரோ ஆக்கணும்னு சொல்றதோ இல்ல தம்பி வந்து நான் ஹீரோ ஆகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த படத்தை நான் தியேட்டர்ல மக்கள் உட்காந்து பார்த்தேன். பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க, பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க. ஸோ மக்களே வந்து பாலாவை ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸுங்க பிரமாதமா பண்ணிட்டாரு. டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி சூப்பர். இல்ல உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கு ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க. லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ஐயோ சொல்லக்கூடாது, நீங்க படம் போய் பார்க்கணும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ பாரமா இருக்கு. யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டார். சூப்பர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன். இல்லை சார் நீங்க வேணாம் சார் நான் பண்றேன்னு சொன்னேன். ப்ரொடியூசர் வாங்க சார். தேங்க்யூ சார். தம்பி பாலாவுக்கு இவ்வளோ பெரிய படம் கொடுத்ததுக்கு. ஸோ நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ஏன்னா ஒரு சில படம்லாம் சுத்திடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு. ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்காங்க போல படத்துக்கு. அவர் வந்து மென்மேலும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் வந்து ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி பாலா இன்னைக்கு ஜெயிச்சது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா இவன் நல்லா இருந்தா நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்லை. இப்ப நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம ஒரு இத்தனை குழந்தைங்களை வளர்த்து இத்தனை மாற்றுத்திறனாளி உருவாக்கி இவ்வளவு ஓப்பனர் சர்ஜரி பண்ணி நம்மளால உருவான மாதிரி இப்போ பாலா ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ இவரால் நிறைய குடும்பம் வாழணும்னு இருக்கு. ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை, ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆவாரு. என் தம்பி இந்த பொசிஷன்ல வந்து நிற்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். மிகப்பெரிய வெற்றி படம். கண்ணா காமெடி செமையா பண்ணிட்டாருங்க. சூப்பரா பண்ணாரு காமெடி. எல்லா சீனும் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ரொம்ப 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 அருமையா பண்ணீங்க. உங்க மனசுதான் காரணம் பாலாவை இங்க கூட்டு வந்து இவங்க பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருந்திருக்கீங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஹீரோயினி ஒரே ஒரு ஷாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ லென்த்தி ஷாட்டு, அதுவும் எமோஷனல் சீன் வந்து தியேட்டரை ஹோல்ட் ஆகணுன்றது ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு படம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். டோட்டல் எல்லா டீமுக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட் சூப்பர். மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு சீனை வந்து வாங்க சார். ரெண்டு பேரும் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம். ஏன்னா அந்த ஒவ்வொரு சீன் பாலா வந்து அழுதுட்டு ஒரு சீன் ஆடுவா போல. அது ஃபர்ஸ்ட் நல்லா ரிதம் போட்டுட்டு அப்புறம் அந்த சைலண்ட் விட்டுட்டு ஒரு இடத்துல மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு தம்பி வந்து டைரக்டரை கட்டி பிடிச்சி அழுதா போல. ஏன்னா ரொம்ப பிரமாதமா படம் பண்ணேன். அப்பவே ஃபீல் ஆச்சு, ஓகே சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே. நான் நினைச்ச கனவு வந்து நினைவாயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து டைரக்டர் கதை சொன்ன தியேட்டர் முன்னாடி வந்துட்டு ஒரு சில மனமாற்றம் வேற ஒரு படத்துக்கு ஆனா பாலாவுக்காக வந்து இந்த படத்தை டிக்கெட் பார்த்தேன். ஆனா வந்ததை விட பெரிய லெவல்ல படம் இருக்கு. சாயங்காலம் கண் கலங்கி போனாங்க. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் எப்ப சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க? எந்த படம்? ஏன் படமா? படத்துல பாலா ஹீரோவா அதான் நடந்துருச்சு இப்போ. டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி சூப்பர். இல்ல உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கு ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான
கதைங்க. சார் டைரக்டர் பேசுங்க, உங்க ஹாப்பினஸ் சொல்லுங்க. இல்லைண்ணே, ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்ல சொன்ன மாதிரி தான், நீங்க யாருமே இல்லாம நாங்க கிடையாது. நான் நார்மலா வந்து ராயபுரம் பொறுப்புப்பேட்டை பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் என்னை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சது வந்து நான் அவ்வளோ இவ்வளோ எமௌண்ட் ஆகிறோன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேன். 2 நாளா அவ்வளோ பிரச்சனை. திடீர்னு தேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டர்ல ஃபோன் இல்லை, ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்பெனி தடிவிட்டு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்ட் ஓட்டின பையன் சார். இவன் வந்து காரைக்கால்ல இருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார். நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கோம் சரியா. ஆனா தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஏன்னா வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, சத்தியமா புரியல. எதுக்கோ செலவு பண்றாங்க. அந்த காசை வந்து தயவு செஞ்சு 4 பேருக்கு நல்லது பண்றது கூட செலவு பண்ணுங்க. எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவுல 2 அடி அடிச்சுட்டு போங்க, வாங்கிக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். சப்போர்ட்டை மறக்கவே மாட்டேன். ரொம்ப எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் ரொம்ப இந்த படம் முடிஞ்சு வெளில ஆடியன்ஸ் கூட வந்தோடனே நான் ஆஃப். ஏன்னா நான் அந்த கமலா தேட்டரில் கிட்டத்தட்ட விஷ்ணுக்கு தெரியும், நான் நிறைய படம் வந்து இங்கே பார்த்துருக்குறேன். என்னுடைய முக்கால்வாசி ஜேர்னி வந்து இந்த தேட்டரில் தான் இருந்திருக்கு. நான் நிறையா படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் உட்காந்து பார்த்துருக்குறேன், ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்குறேன். எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு கனவா என்னன்னு தெரியல. சரி, ஒரு படம் நடிக்கிறோம், ஓகே, அது பண்ணி முடிச்சிட்டோம். அண்ணன் வாட்ஸ்அப் மாதிரி டிவியில் சொன்னார் ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னோடனே நாங்கள் கதை சொன்னோம் அண்ணன்ட்ட, என்ன பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்தாங்க, ப்ரோ வந்தாங்க, படம் பண்ணிட்டோம். பட் படம் பண்ணி இந்த 3 நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஆள், காமன் மேன். இவர் ஒரு சாதாரண டைரக்டரு, அவர் புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்து வந்து அந்த கமலா தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போதே வந்து ஃபுல்லாகுமா அப்படிங்கிறத எல்லாருமே கலாச்சாங்க. பட் ஒரு சிலர் கலாச்சாங்க. பட் ஃபுல்லானோடனே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றது, நாங்கள் ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம், போஸ்டர்ஸ் வைக்க விடாம, நிறைய தேட்டரில் பேனர் படம் ஓடுதுன்னே பேனர் வைக்க முடியாம இவ்வளோ கஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நினச்சிலாம் போயிடுறாங்க. பட் இவ்வளோ தடங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு 10-11 வருஷமா நான் பார்த்த தேட்டரில் என் படம் பார்த்தேன். அது பார்த்ததெல்லாம் தாண்டி நான் கீழே டிக்கெட்டு புக் பண்ணல. சரி, முதல்ல நம்ம யாருக்கா ஃபேமிலிக்கு ஒரு 30 டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா விஷ்ணு ஃபோன் பண்ண, அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம், நான் வந்து ஷோவுக்கு டிக்கெட் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லாமல் இது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாதத்தோட நன்றிகள். அதெல்லாம் தாண்டி என் மேலே ஒருத்தர் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கை வச்சாரு. நீ ஹீரோ ஆகலாம்டா, உன்னால முடியும்டா, நீ ஹீரோடா, நீ ஹீரோடா, ஹீரோடா, ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்காது, என்னடா நம்மள போய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்மளால என்ன இது அப்படி சொல்லிட்டே இருப்பேன். பட் இன்னைக்கு நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ரோட்ல சுற்றி இந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து எனக்கு சொல்றது இது எப்படி, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஆனா ரொம்ப நன்றி. என்னடா